விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டும் வந்து எங்களுக்கு அதிக சீட் தரணும் ஏற்போம்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்க. இல்ல நான் சொல்லலண்ணா. இப்ப நீங்க என்கிட்ட போனோட கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க அதிக சீட்டு கேட்பீங்களான்னு கேட்டீங்க. நான் சொன்னா நான் ஒரு முதன்மை செயலர், நான் இந்த முடிவு எடுக்க முடியாது. ஒரு இயக்கத்தில் பொறுத்த வரைக்கும் இயக்கத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஒரு ஆசை. இப்போ கம்யூனிஸ்ட்காரன் கேட்கறாங்க, இப்போ காங்கிரஸ் இயக்கம் கேட்கறாங்கன்னா அந்த இயக்கத்துடைய உரிமை இருக்கு, அது தவறு கிடையாது. எந்த அரசியல் இயக்கம் பொறுத்த வரைக்கும் அவங்க வளரணும் தான் நினைப்பாங்க, இல்ல இதோட போதுங்கிறது கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எங்க மறுமலர்ச்சி திமுக பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருக்குமே கூடுதல் எண்ணிக்கை சீட்டு வரணும். அங்கீகாரம் இயக்கம் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 12 சீட் நின்னாதான் அங்கீகாரம் கிடைக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. அந்த ஆசை எங்களுக்கு இருக்கு. ஆனா ஒரு கூட்டணிங்கிற போது பல இயக்கங்கள் சேரும் போது அந்த காலகட்டத்தில் பல நெருக்கடிகள் எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, கூட்டணி தலைமைக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அப்போ ஒரு பொது நோக்கம் சொல்றோம் இல்லையா, ஒரு காமன் அப்ஜெக்டிவ்காண்டி நம்ம சேர்றோம். அந்த நோக்கத்துக்கு ஏதாவது பாதகம் வந்துடக்கூடாது, கூட்டணியில ஏதாவது விரிசல் வந்துடக்கூடாது. அப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு சமரசம் ஏற்படும். இப்போ நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கும் போது எங்களுக்கு இயக்கத்தினருக்கு எங்க ஆசை இருக்கு. ஆனா முடிவெடுக்க வேண்டியது இயக்கத்துடைய தலைமை நிர்வாகிகள். எல்லாருக்கும் இருக்க ஆசை தான். இப்ப எப்படி நீங்க கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு, விசிகேக்கு, காங்கிரஸ்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எங்களுக்கு ஆசை. அந்த ஆசை எனக்கு இருக்கு. ஆனா நானா ஒரு முதன்மை செயலரா நான் இத்தனை சீட்டு அங்க வேணும் எதிர்பார்க்குங்கிறது அது ஒரு முதிர்ச்சியான இது ஒரு பதில் இருக்க முடியாது. ஒரு மெச்சூர்ட் அது அப்படி நான் சொல்லவும் கூடாது. இயக்க தலைமை முடிவெடுக்கும். என்னுடைய இப்போ நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்க கேட்டீங்கன்னா என்னுடைய ஆசையோ இல்லாட்டி மாவட்ட செயலோட ஆசையோ துணை பிடிச்ச ஆசையோ நாங்க சொல்றோம், தலைமை கிட்ட சொல்றோம். ஆனா நாங்களா போய் ஒரு பத்திரிகை ஒரு பிரஸ் மீட்ல பார்த்து எங்களுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்றது மற்ற இயக்கங்கள் நடக்கலாம். ஆனா மதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு இயக்கம். இதுல பொறுத்த வரைக்கும் தலைமை என்ன சொல்லுதோ அந்த வழிகாட்டுதல் இயங்குற ஒரு இயக்கம். ஆனா நாங்க எங்களுடைய ஆசைகள் பொதுக்குழு நடக்குது. பொதுக்குழு நடக்கும்போது கண்டிப்பா எங்களுடைய கருத்துக்கள் அங்க சொல்லுவோம். நம்ம தலைமை முடிவெடுக்கும்.